அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் ஒரு அடியாள் மாதிரி எவ்வளோ மோசமாக பேசுகிறாரு பாருங்க. நம்ம நாட்டில் இவங்கெல்லாம் மந்திரியாக இருந்திருக்கான், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இவங்களுக்கு கீழே உட்காந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னா அதை விட கொடுமை என்ன இருக்குது? அவர் பேசின பேச்சு வீடியோவில் பாருங்க. புதுசாக முளைச்சிருக்கான், எங்க இருந்தோ லாட்டரிக்காரன் முளைச்சிக்கிட்டு நம்ம தலைவரையும் இளந்தலைவரையும் தொட்டு பார்க்கான். அட தொட்டு பார்க்கிறியா? யாரை தொட்டு பார்க்கிற? நீ இனிமேல் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீ வருகின்ற போது உன்னுடைய சட்டைகளெல்லாம் கிழிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர் ஏற்படுத்துவார். போடா வாடா. குளத்தூர் மக்கள் எல்லாம் கண்டுபிடி திட்டாரு கெட்ட வார்த்தையில். தன்னை தொகுதி எப்படி தெரியுமா அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைச்சு பார்க்க முடியுமா? கேட்டால் ஸ்டாலின் குளத்தூரை சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தாராம். வெக்கம் இல்லையா அவங்களுக்கு? சிங்கப்பூர் மாதிரி மல்லு வெள்ளம் வந்ததுன்னா குளத்தூரில் தான் இடுப்பளவு தண்ணி நிற்கும். உங்கள் ஆள் சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தாரா? சும்மா ஓட்டு போட்டான் எதிர்த்து. கேவலம். அந்த மாதிரி தொகுதியை மோசமாக வச்சுருந்தது யாருமே கிடையாது. அவ்வளவு தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. எதிர்த்து ஓட்டு போட்டால் ஆதவர்ஜுன சொல்கிறாரு, நீ தூத்துக்குடிக்கு வா, சட்டை கிழியும்னு. நீ இங்கே சென்னைக்கு வாங்க, தாவேக்கா தொண்டர்லாம் பீஸாக ஆக்கிடுவான். இன்னும் பெரிய அடியாள் நினைப்பா. ஜெயலலிதா முன்னாடி கை கட்டிக்கிட்டு தாளில் விழுந்தீங்களே, ஞாபகம் இல்லையா? அடிமை மாதிரி இப்படி முறைச்சாங்கன்னா அம்மானு நடுங்கினீங்களே, வீராதி வீரரே. உங்கள் வீரமெல்லாம் ஜெயலலிதா முன்னாடி காமிக்க முடிஞ்சதா? இன்றைக்கி வந்துக்கிட்டு ஓட்டு போட்ட மக்களை வித்தியாசமாக பேசுவீங்களா? கேவலம். ஏன் நீங்கள்லாம் உங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக சொத்து செலுத்த வழக்கில் ஒரு அக்யூஸ்டு குற்றவாளி. அந்த வழக்கை போய் பாருங்கள். நாட்டை கொள்ளை அடிச்சுட்டு யோகியர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி உங்கள் தலைவரும் யோகியர் உத்தமர்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்களை திட்டினீங்கன்னா உங்களை விட கேவலமான ஆள் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? நீங்கள்லாம் மந்திரியாக இருந்ததுன்னு கொடுமை. இந்த நாடு செய்த பாவம் அப்படிங்கிறது இந்த அவர் பேசின இந்த பேச்சுக்கு நம்ம பதிய விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது இந்த இவர் அப்துல் கலாமோட உதவியாளராம், அது பொன்ராஜ். அவர் உதவியாளர்னா எப்படி உதவியாளராக இருந்தாருன்னு தெரியல. அப்துல் கலாம் எப்படிப்பட்டால் தாவேக்கா பெண்களை கெட்ட வார்த்தையில் பேசணும். இன்றைக்கி அதை விஜயே அவர் மேலே புகார் எடுத்துக்கொண்டு போய் டிஜிபிட்ட கொடுத்தார். ஸ்டாலின் ஆட்சியில் இது நடக்குமா? அநியாயம் அக்கிரமம் செஞ்சால் அங்கே இருக்கும்போது கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு விஜய், ஒன்றும் பண்ணலை. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தால் இவங்களே ஆளை வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன கைது செஞ்ச மாதிரி காலையில் 5:30 மணிக்கு கைது செஞ்சு எதுக்கு? பொது பிரச்சனையை பேசுனதுக்கு. இங்கேயாச்சும் பெண்களை அசிங்கமாக பேசினார், அதுக்கே அவங்க 5 மணிக்கு போய் கைது செய்யலை. உங்கள் ஆட்சி எப்படி நடக்குது, இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க. ஸ்டாலின் பொம்மை மாதிரி உக்காந்துருந்தீங்களே, என்ன 5:30 மணிக்கு கைது செஞ்சேன், என்ன பேசுனேன்? கரூரை பற்றி பேசினேன். இன்றைக்கி பெண்களை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசியிருக்காரு. வழக்கு மட்டும்தான் பதிவு செஞ்சாங்க. இப்போ நினச்சா அவர் போய் முன்ஜாமீன் எடுத்துக்கலாம். எப்படி நடக்குது பாருங்கள் ஆட்சி. இதை மாதிரி இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி எங்களை மாதிரி ஆளுங்களை பேசினவங்களை நான் இது பண்ணி ஜாதி அடிப்படையில் ஒரு போலீஸ் கமிஷனர் அங்கே ஒரு சிட்டிக்கு போட்டு அவங்கெல்லாம் எங்களை ஜாதி அடிப்படையில் ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்கிறதுக்காக அந்த கமிஷனர்லாம் ஜாதியை வச்சு என்ன கைது பண்ணாங்க. அதனால தான் திருமாவளவனையும் நாங்கள் எதிர்ப்பாக பேசுகிறது காரணம். அவரை தலைவர்னு கூப்பிடுவார். அப்போ இவங்க ஜாதி ரீதியாக சேர்ந்துட்டாங்களோ, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களை நமக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த எண்ணத்தில் வச்சு அந்த கமிஷனரை வச்சு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவருங்கிற ஒரே குற்றச்சாட்டு தான் அவங்க பண்ணதுக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? பிடிச்சி ஜெயிலில் தருணீங்கள். இன்றைக்கி எப்படி நடக்குது ஆட்சி? இவ்வளோ கேவலமாக பேசுனவங்கள கூட கைது பண்ணலை, வழக்கு பதிவு, அவ்வளோதான். எல்லாம் கற்றுக்கங்க வருங்காலத்தில். உங்கள் பேரை கெடுத்ததே போலீஸ் ஆஃபீஸர் தான். சென்னை சிட்டி போலீஸ் இந்த கமிஷனரே உங்கள் பேரை கெடுத்தார். அதனால இப்போ ஆட்சி எப்படி நடக்குது? இந்த சென்னை போலீஸ் கமிஷனர் எப்படி கேஸ் போடுறாரு பாருங்கள். வீட்டில் போய் அரசியலை புரிஞ்சுக்கங்க, திருந்துங்கள் ஸ்டாலின். நீங்கள் இனி திருப்பி ஆட்சிக்கு வருவீங்கலாம் கனவுல நினைக்காது. எங்கிட்ட இருக்கிற அல்காரிதம் வேறு, அது வேறு செய்தியை சொல்லுது. உங்கள் வருங்காலம் எப்படி இருக்கும், பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கிற செய்தியை சொல்லுது. அந்த அல்காரிதம் படி நீங்கள் கனவில் நினைத்தாலும் ஆட்சிக்கு வர முடியாது. குறுக்கு வழியில் வேணால் வரலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி.